கண்ணியமிக்க முஃமினீன்களே, வாழ்க்கையில் வாய்ப்புகளை பயன்படுத்துபவர்கள் புத்திசாலிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு செய்தி, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு கிராமப்புறத்து மனிதர் அவரிடத்திலே சென்று அவர்கள் அமர்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த கிராமப்புறத்து ஆராபி கண்ணியப்படுத்துகிறார். அதனால் பரோபகாரம் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள். சல் ஹாஜத்தக்க, உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் இடத்திலே என்று ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தருகிறார்கள். ஆனால் அவர்கள் எனக்கு வாகனிப்பதற்கு ஒட்டகம் வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள். சொர்க்கத்தை கேட்டிருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சோனபதியிலே சேர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள், அதுபோன்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலே அதுவும் கூட ஒரே ஒரு விஷயத்தை கேட்டார்கள், வாகனிப்பதற்கு ஒட்டகம் வேண்டும் என்று. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜஸ்த அந்த கூன மிஸ்ல அஜூசி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலின் காலத்திலே வாழ்ந்த ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டியை போன்று ஆகுவதற்கு நீங்கள் இயலாமல் ஆகிவிட்டீர்கள் என்றார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தாரும் மிஸ்ரை விட்டு அவர்கள் வெளியிலே செல்கின்ற போது அவர்களுக்கு வழி தெரியவில்லை, அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு வழி தெரியவில்லை. அப்போது வழி தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு செய்தி இருந்தது, அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலை, அவர்களுடைய ஜனாசாவை அதை எடுத்துக்கொண்டு சென்றால் சரியான முறையில் அவர்களுடைய இலக்கை அடைந்து விடலாம், வழி தெரியும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. அது ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு தெரியும் என்று சொல்லப்பட்ட போது அந்த மூதாட்டி இடத்திலே போய் கபரை காமிக்க வேண்டிக் கொண்ட போது அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திலே உங்களோடு இருப்பதற்கு நீங்கள் சம்மதித்தால் நான் அதை காட்டித் தருகிறேன் என்றார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள், அந்த வயது முதிர்ந்த பெண்மணியை போன்று ஆகுவதற்கு நீங்கள் இயலாமல் ஆகிவிட்டீர்கள் என்று. சோனபதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள் இல்லையா, அதுபோன்று கேட்டிருக்கலாம் என்பதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கேட்டார்கள். எனவே வாய்ப்புகள் என்றைக்காவது ஒரு நாள் வாய்க்கும். அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துபவர்கள் அதிபுத்திசாலிகள். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தல் முடிவானாக.